ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், நிறைய இடத்துல நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேரை மீட் பண்ணேன். ஏதோ ஒரு பதிவில் ஆட் பண்ணணும், அவங்கள மீட் பண்ணதை பற்றியெல்லாம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருப்பேன். பட்டு ஏதாவது அந்த பதிவோட பல இது பார்த்துட்டு என்னால் போட முடியாமையெல்லாம் போயிருக்கோம். சரி, கண்டிப்பாக இந்த தீபாவளி இதோட சேர்த்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸை மீட் பண்ணது எல்லாமே போடணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். நான் சமீபமாக கொடைக்கானல் போயிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். கொடைக்கானல் போயிருந்தப்போ கொடைக்கானல் அந்த லேக்கு சுற்றி வரும்போது நான் அங்கே சரண்யாவை மீட் பண்ணேன். ரொம்ப நல்லா பேசினாங்க. ஃபேமிலியோடு வந்திருந்தாங்க. அவங்களுக்கு 2 குழந்தைங்க. கீழே தான் வத்தலகுண்டு தான் அவங்க ஊர். அவங்க ஆக்சுவலாக கோயம்புத்தூர்காரங்க தானா, ஆனால் வத்தலகுண்டில் ஏதோ பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேர் ரொம்ப நல்லா பேசினாங்க. 2 குழந்தைங்க. அவங்களோட சேர்ந்து கொஞ்சம் பஜ்ஜியெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு ஜாலியாக கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு தான் வந்தோம். ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. சரண்யா, வத்தலகுண்டு சரண்யா நல்லா பழகினாங்க. அவங்கள மீட் பண்ணிவிட்டு திரும்பியும் கொஞ்சம் தூரம் போயிட்டு ஒரு இடத்துல போய் நின்று இறங்கி அங்கே அந்த லேக்கெல்லாம் சுற்றி பார்த்துட்ருக்கேன். அங்கே ஒரு அக்கா கடலை பொரி அதெல்லாம் விற்றுட்ருந்தாங்க. சரி, காரக்கரையில் வாங்கலாம்னு சொல்லிட்டு போய் அவங்க கூட வாங்குறதுக்கு பக்கத்தில் நிற்கிறேன். அவங்க அம்மா, உங்களை நான் எங்கேயோ பார்த்துருக்கேனே, இதுக்கு முன்னாடி இங்கே வந்தீங்களா, எங்கூட பேசுனீங்களான்னெல்லாம் கேட்டாங்க. இல்லையம்மா, நான் வரல, ரொம்ப நாள் ஆச்சுமா நான் கொடைக்கானல் அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன். அவங்க, உங்களை நான் பார்த்துருக்கேங்க, உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குங்க, நல்லா தெரியுங்க உங்களை அப்படின்னாங்க. அப்புறம் கேட்டேன், வீடியோலாம் இதாக, ஆமாங்க அப்படின்னாங்க. அப்போ தான் அவங்களுக்கு ஞாபகம் வந்துச்சு, அவங்கக்கிட்ட இந்த ஃபோன் இல்லையா, வீடியோ பார்க்குற மாதிரி ஃபோன் இல்லை, அவங்க சும்மா பட்டன் ஃபோன் தான் வச்சுருக்காங்க. அவங்க அக்கா பொண்ணு அவங்க பார்த்துட்டு ஒரு தடவை நான் பேசின ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு பிடிச்சி போனதுனால, சித்தி பாரு, இப்படியெல்லாம் நீ சாமி கும்பிடலான்னு இவங்க சொல்கிறாங்க, கேளுன்னு சொல்லி காட்டியிருக்காங்க. அப்போலேருந்து அவங்களுக்கு அந்த அப்பப்போ முடிஞ்சால் பார்ப்பேம்மா, ஆனால் ரெகுலராக என்னால் பார்க்க முடியாது. நான் காலையில் 11 மணிக்கு இங்கே நின்னேன்னா சாயந்தரம் ஒரு 8 மணி வரைக்கும் இருந்துட்டு தான் அவங்க வீட்டுக்கு போவாங்களாம். அந்த லேக்லேயே, கொடைக்கானல் லேக்கில் நீங்கள்லாம் போனால் கூட அவங்கள பார்க்கலாம். 40 வருஷமாக நான் அங்கே இருக்கேன். நாங்கள், ஏங்க உங்களுக்கே 40 வயசு தான் இருக்கும் அப்படின்னு. இல்லைங்க, நான் எங்கள் அப்பா கூடயே அங்கே தான் இருப்பேன். சின்ன குழந்தையிலேருந்து எங்கள் அப்பா தான் இந்த வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தார். அப்போலேருந்து எங்கள் அப்பா கூடயே இருந்தேன். அதுக்கப்புறம் மாமாவையே கல்யாணம் பண்ணிட்டதுனால மாமா இந்த வியாபாரத்தை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. அவரு கூடயே நானும் இருக்கேன். இப்போ அவர் வீட்டிலேருந்து அதெல்லாம் செஞ்சு கூட்டம்லாம் இப்போ நிறைய ஆட்டிட்டதுனால காலையில் எடுத்துகிட்டு வர்றது பத்தாது. அதனால் காலையில் நான் இங்கே நின்றுவேன். அப்புறம் அவர் கொண்டு வந்தெல்லாம் கொடுத்துட்டு போவார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நீங்கள் யார் போனாலும் அவங்கள மீட் பண்ணலாம். அந்த பாலமெல்லாம் தாண்டி இருப்பாங்க. ரொம்ப நல்லா பேசினாங்க. எல்லாம் பேசிட்டு வந்தோம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரே ஒரு தப்பு பண்ணிட்டேன். அவங்க கூட நல்லா பேசினேன். அவங்க பேரை இப்போ மறந்துட்டேன். சாரிம்மா, ரொம்ப ரொம்ப சாரி. உங்களை பற்றி சொல்லிட்டேன், பேர் மட்டும் மறந்துட்டேன். ரொம்ப சாரி. அன்றைக்கி லேக்கில் போயிட்டு முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் குணா கேவ்ஸ் போனோம். குணா கேவ்ஸ் போனப்போ அங்கே கரெக்டாக நான் குணா கேவ்லெலாம் முடிச்சுட்டு வெளியே வரேன். வந்துட்டுருக்கேன். என் முன்னாடி ஒருத்தங்க நின்று அப்படியே அழகாக சிரிச்சிட்டு மா அப்படின்னாங்க. என்னடா என்ன, உடனே என் கையை பிடிச்சிட்டு, கை கொடுங்கம்மா, அம்மா நான் சென்னையிலேருந்து புவனேஸ்வரி, நான் உங்கள் வீடியோலாம் பார்ப்பேன், எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், இங்கே உங்களை மீட் பண்ணேன்னு நான் இங்கே உங்களை நான் மீட் பண்ணுவேன்னு நினைக்கவே இல்லைம்மா அப்படின்னு அவ்வளோ சந்தோஷம் ஆகிட்டாங்க. அப்படியே என்னை கட்டி பிடிச்சிட்டாங்க. அவங்களுக்கு அப்படி ஒரு குதூகலம் முகத்தில். என்னை பார்த்தது அவ்வளோ திருப்தியாக இருந்துச்சு. எனக்கும் அவங்க சந்தோஷம் எனக்கும் தொத்திக்கிச்சு. ரொம்ப சந்தோஷமாக பேசினாங்க. யாரையோ கூப்பிட்டு ஃபோட்டோ எடுங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் நானும் என் பொண்ணை ஃபோட்டோ எடுக்க சொன்னேன். எடுத்துக்கிட்டோம், போட்டோம். சென்னை புவனேஸ்வரி, அவ்வளோ ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு. அவ்வளோ ஒரு உற்சாகமாக இருந்தது எனக்கு அவங்கள மீட் பண்ணது. ரொம்ப நல்லா பேசினாங்க. ஒரு 2 நிமிஷம் பேசிட்டு வந்தால் இதுக்கும் கொஞ்சம் இப்படி நடந்துட்டு ஒரு மாதிரி டயர்டாக இருந்தது. ஆனால் அந்த டயர்டெல்லாம் போயிடுச்சு அவங்க கூட பேசினதும். அவ்வளோ சந்தோஷமாக நல்லா பேசினாங்க. புவனேஸ்வரி, எப்படி இருக்கீங்க புவனா? கொடைக்கானல் பார்த்துட்டு கீழே பழனியில் சாயந்தரம் கோயிலுக்கு போனேன். கீழே செக்யூரிட்டியில் ஒரு பொண்ணை பார்த்து பேசிட்டு மேலே போனேன். அப்புறம் மேலே போயிட்டு ஆனைப்படியில் தான் ஏறி போனோம். திரும்பி வர்றப்போ அந்த வழியாக வர மாட்டோம். செக்யூரிட்டி இந்த சைடு இருப்பாங்க,
நம்ம இப்போ போகிறது அப்படி போகலாம். திரும்பி வரும்போது இந்த பக்கம் மெயின் பாதை வழியாக வந்துட்டேன். அப்புறம் அன்றைக்கி நைட் அங்கே தான் ஸ்டே பண்ணோம். காலையில் எழுந்திரிச்சு திரும்பவும் கோயிலுக்கு போகிறேன். கோயிலுக்கு போகிறப்ப நான் மெதுவாக ஏறுறதுனால என் ஹஸ்பண்ட் வந்து நீ முன்னாடி போ, நாங்கள் பின்னாடி வந்து ஜாயின் பண்ணிக்கிறோன்னு சொல்லிட்டார். சரின்னு சொல்லிட்டு நான் போகிறேன். கரெக்டாக நான் உள்ளே போகிறப்போ அதே பொண்ணு நேற்று பார்த்த பொண்ணு இருந்தாங்க. ஆமாம்மாம்மான்ட்டு வந்தாங்க பின்னாடியே. வந்துட்டு அம்மா நீங்கள் நித்யராஜேந்திரன்மா தானே யூடியூப்பில் வருவீங்களான்னு கேட்டாங்க. ஆமாம்மா அப்படின்னு சொன்னேன். அம்மா நான் ஐயோ உங்களோட ஃபேன்மா, எல்லா வீடியோவும் நான் பார்த்துருவேன். நேற்று உங்களை பார்த்து ஒரு நிமிஷம் மிஸ் பண்ணிட்டேம்மா, நீங்கள் போயிட்டீங்க. அப்புறம் யோசித்து பார்த்தா ஐயோ அவங்க அந்த அம்மா தான் வந்திருக்காங்க, நம்ம கவனிக்காமல் விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லி நினச்சேன். ஆனால் திரும்பி நீங்கள் காலையில் வருவீங்கன்னு நான் எதிரே பார்க்கலாமா, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக உங்களை பார்த்தது அப்படின்னு சொல்லி பேசிட்டு எங்களை என்னை திருப்பியும் அவங்க டேபிள் கிட்ட கூப்பிட்டு வந்துட்டு அங்கே இன்னொரு பொண்ணும் இருந்தாங்க. அவங்களையும் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க. என்னை ஃபஸ்ட் மீட் பண்ணது சாந்தி, அங்கே இருந்தது சித்ரா. 2 பேருமே ரொம்ப ரொம்ப நல்லா பேசினாங்க. பழனியில் ஃபோன் கையில் வச்சுருக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஃபோனை வந்து நான் ரூம்லேயே போட்டுட்டு தான் போயிருந்தேன். அப்புறம் அவங்க 2 பேரும் என் கூட சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துட்டு அந்த ஃபோட்டோவை எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி வச்சாங்க. அதனால தான் இப்போ உங்களுக்கு காட்ட முடியுது. சாந்தி, இது சித்ரா. ரொம்ப நல்லா பேசினாங்க. அதுக்கப்புறம் கூட அவங்க சாந்தி வாட்ஸ்அப் பண்ணி அவங்க அக்கா பொண்ணுக்கு ஜாதகம் பார்க்கணும், நான் கோயம்புத்தூர் வர்றேம்மா அவங்கள மீட் பண்ணுறதுக்கு நல்லா சொன்னாங்க. ரொம்ப அதாவது எனக்கு 10 வருஷமாக எனக்கு தெரிஞ்ச மாதிரி அவ்வளோ நல்லா பேசினாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இதெல்லாம் எனக்கு கொடுத்தது இந்த யூடியூப் தான், அந்த கடவுள் தான் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டேன். பாருங்கள், எனக்கு இப்போவே கண்ணில் தண்ணி வருது. அவங்க அவ்வளோ அவங்களோ அவ்வளோ மரியாதையை நம்ம கூட பேசுகிறது, நம்ம மேலே அவ்வளோ பிரியம் காட்டுறாங்க. அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அவங்க கூட பேசிட்டு என்னம்மா, அப்போ அவங்க கேட்டாங்க என்னம்மா யாரையாவது மேலே பார்க்கணுமா, நீங்கள் உள்ளே போகணும். ஒன்றும் வேண்டாம்மா, நான் பார்த்துக்கிறேன், போயிட்டு வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அப்புறம் படி ஏறி மேலே போயிட்டே இருக்கேன். நான் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அதாவது மூச்சு வாங்குது. அப்புறம் இப்படி மெதுவாக இப்படி ஏறிட்டு போனேன். நேர எதிர ஒரு பொண்ணு வந்தாங்க. அவங்க அந்த ரெட் சாரி கட்டிகிட்டு இருந்த அந்த ஓம் சக்தி சாரி மாதிரி கட்டியிருந்தாங்க. ஓம் சக்தி கோயிலுக்கு போயிட்டு வந்திருப்பாங்களோ என்னமோ அந்த மாதிரி சாரி கட்டியிருந்தாங்க. நேராக வந்துட்டு நான் இப்படி ஏறுறேன்னு சொல்லி இப்படி எனக்கு கைப்பிடிச்சி கொடுத்தாங்க, பார்த்து ஏறுங்க அப்படின்ற மாதிரி. அப்படின்னு இப்படி நானும் அவங்க ஃபேஸை பார்க்குறேன், அவங்களும் என் முகத்தை பார்த்துட்டு அம்மா அப்படின்னாங்க. அப்புறம் எனக்கு தெரிஞ்சிச்சு இவங்களும் நம்ம சப்ஸ்கிரைபராக தான் இருப்பாங்கன்னு. அம்மா நல்லா இருக்கீங்களாம்மா, உங்களை பார்க்க நினைக்கவே இல்லை. அவங்களுக்கு என் பேர் கூட வரல. அம்மா உங்களை டிவியில் பார்த்தேன். நாங்கள் இல்லைம்மா நீங்கள் யூடியூப்பில் பார்த்துருக்கீங்க. ஆமாம்மா நான் உங்களை யூடியூப்பில் பார்த்துருக்கேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு அப்படியே உட்காந்துக்கிட்டோம் 2 பேரும் படியில் உட்காந்துட்டு. அவங்க ரொம்ப நேரம் என் கூட பேசிட்டு என் கையை இப்படி பிடிச்செல்லாம் பார்த்தாங்க. அவங்களுக்கு என்ன ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. எதிரே பார்க்கலாமா உங்களை பார்ப்பேன்னு, உங்கள் வீடியோலாம் பார்ப்பேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் நிறைய விஷயங்கள் நீங்கள் சொல்கிறத கேட்டு நான் மாற்றிக்கிட்டேம்மா அப்படின்னலாம் சொன்னாங்க. ரொம்ப சாமி கும்பிடுவேன். ஜாபுக்கு போக ஆரம்பிச்சிருக்கேன், நான் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். அதாவது முதல்ல அது தோணாமல் இருந்திருக்கு அவங்களுக்கு. சரி வேலைக்கு போகலாம், ஒரு குடும்பத்தில் ஒரு பிரச்சனை இருக்குது, சிரமங்கள் இருக்குது, கணவரோட சம்பாத்தியம் இருக்குது, பெரிய பையனும் சம்பாதிக்கிறாரு. ஆனாலும் எல்லா விஷயங்களும் 2 பெண் குழந்தைங்க, பெரிய பொண்ணுக்கு மட்டும் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. இன்னும் 2வது பொண்ணு இருக்காங்க, அவங்களுக்கு திருமணம் பண்ணணும். அதுக்கான செலவுகள் இருக்குது. பையனும் திருமண வயசு பக்கம் வந்துட்டார், இன்னும் அவருக்கும் பண்ணணும். அதெல்லாம் யோசிச்சுட்டு நான் கோயிலுக்கு போயிட்டுருப்பேம்மா. ஆனால் நீங்கள் சொன்னதுக்கப்புறம் எனக்கு கோயிலுக்கு போகிறேன், சரி உழைக்கிறது தான் நல்லதுன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அதுக்கப்புறம் தான் தோணுச்சுமா, சரி வேலைக்கு போனால் என்ன, கடைகடன் காலையில் இப்போ கடைகடன் வீட்டு வேலையை முடிச்சுட்டு கோயிலுக்கு போகிறேன்ல, அது மாதிரி வேலைக்கு போனால் என்ன அப்படின்னு சொல்லி நான் வேலைக்கு போக ஆரம்பிச்சிருக்கேம்மா. அது நீங்கள் சொல்லி தான் எனக்கு அது தோணி போனேன் அப்படின்னு சொல்லி என் கையை பிடிச்சிட்டு பேசினாங்க. அவங்கள ஃபோட்டோ எடுக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ், பழனியில் செல்ஃபோன் எடுத்துகிட்டு போக முடியாதுன்றதுனால அவங்க இப்போ ஒரு 1/4 மணி நேரத்துக்கு மேலே உட்காந்துக்கிட்டோம் 2 பேரும் நல்லா. என் பொண்ணும் என் கணவரும் வந்துட்டாங்க. அவங்க 2 பேரும் வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு இஷ்டமே இல்லை என்னை விட்டுட்டு போக. ஆனால் நாங்கள் மேலே போகிறோம், அவங்க கீழே இறங்கி போகிறாங்க. அப்புறம் இது பண்ணிக்க முடியாது, அப்படியே அவங்க
அவங்க வந்து ஏதோ நிறைய பேர் சேர்ந்து வந்திருக்காங்க, அதனால் வேன் போயிடுமா, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அவங்கள மீட் பண்ண. ஆனால் ஃபோட்டோ எடுக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து இது வந்து நைட்டு ஃப்ரெண்ட்ஸ், நைட்டு பார்த்தேன். காலையில் அவங்க பரிமளாவையும் இவங்களை மீட் பண்ணேன். நைட்டு கோயிலுக்கு போய் நான் அந்த தங்கத்தேர் இழுக்கிறாங்க. அப்போது தங்கத்தேருக்கு போய் அங்கே நின்றுட்டு இருக்கப்போ ஒருத்தங்க வந்து மேம் அப்படின்னு பேசினாங்க. பேசினதும் அவங்க மேம்னதுமே எனக்கு தெரிஞ்சிருச்சு அவங்க யூடியூப்பில் தான் பார்த்துருக்காங்கன்னு. அப்புறம் அவங்க சொன்னாங்க, நல்லா பேசுகிறீங்கம்மா. ராஜேஸ்வரி மேடம், ராஜேஸ்வரின்னு சொல்லி சென்னையிலேருந்து வந்திருந்தாங்க. வந்ததும் நல்லா பேசினாங்க. நல்லா சொல்கிறீங்க, நிறையா அந்த வீடியோ பேரெல்லாம் சொல்லி கூட இந்த வீடியோவில் இப்படி பேசியிருந்தீங்கம்மா, எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னலாம் பேசிகிட்டு இருந்தோம். பேசிகிட்டு இருக்கப்போ என் பொண்ணு பக்கத்தில் இருந்தாங்க. அவங்க கூட பேசிகிட்டு இருக்கப்போ இன்னொரு பொண்ணு ஜோதி அப்படின்னு சொல்லி வந்தாங்க. எந்த ஊருமான்னு நான் கேட்டதுக்கு லக்ஷ்மிபுரம்னாங்க. அது ஊர் எந்த ஊருன்னு தெரில, பட் லக்ஷ்மிபுரம் அப்படின்னாங்க. அவங்க வந்து நார்த்தில் இருக்காங்க. இங்கே வந்து லீவுக்காக வந்துட்டு அங்கே மாமியார் எல்லாம் கூப்பிட்டுட்டு பழனி கோயிலுக்கு வந்திருக்காங்க. வந்துட்டு அவங்க பேசிகிட்டு இருந்ததுனால ராஜேஸ்வரி அம்மாவை நான் மிஸ் பண்ணிட்டேன். அவங்க அப்படியே பேசிட்டு நான் இவங்க கூட பேசியிருந்ததுனால அவங்க அப்படி போயிட்டாங்க. எல்லாத்துக்கும் டைம் இருக்கும், கூட வந்தவங்க இருப்பாங்க இல்லையா, நம்ம கூடயே நின்று பேசிகிட்டு இருக்க முடியாது. அவங்க கிளம்பிட்டாங்க. அப்புறம் ஜோதி கூடயும் கொஞ்சம் நேரம் பேசிட்டு அவங்க குழந்தைகளையெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, மாமியாரை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அவங்க கூடயும் எல்லாம் கொஞ்சம் நேரம் பேசிட்டு அப்படியே தங்கத்தேர் கூடையே நடந்துட்டு நல்லா சாமி கும்பிட்டு இறங்கி வந்தேன். அடுத்தது நாள் காலையில் தான் இவங்களையெல்லாம் மீட் பண்ணேன். பரிமளா அம்மாவை, சாந்தியை, சித்ராவை எல்லாம் மீட் பண்ணேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நம்ம ஒரு கோயிலுக்கு போகிறப்போ நம்மளை தெரிஞ்சவங்க இவ்வளோ பேர் கோயிலுக்கு வர்றாங்கன்னா அந்த ஆன்மீக நாட்டம் இருக்கிற நிறைய பேர் நம்ம சேனலில் பார்க்குறாங்க அப்படின்னு தெரியும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துட்டு, அதுக்கப்புறமா ஒரு ஃபங்க்ஷன் போனேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு திருமண வரவேற்பது. அங்கே போய் பொண்ணு மாப்பிள்ளைக்கு நின்றுட்டு நான் இறங்கி வரும்போதே என்னை பார்த்து சிரிச்சுக்கிட்டே வந்தாங்க. எப்படிம்மா இந்த கல்யாணத்துக்கு வந்தீங்க? இது என் ஃப்ரெண்டோட பொண்ணு கல்யாணம், நாங்கள் எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸு, ஒன்றா சரோஜினா ஸ்கூலில் ஒன்றா படித்தவங்க, எங்கள் ஃப்ரெண்டோட பொண்ணு தான் இது அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அப்புறம் வந்து பேசிட்டு ரொம்ப அவங்க ஃபேமிலிஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. மல்லிகா, வனிதா, பாப்பாய் அப்படின்னு சொல்லி 3 பேரும் அவங்க ஃபேமிலிஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. என் கூட உட்காந்துட்டு ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தோம். நல்லா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அதாவது அவங்களெல்லாம் மீட் பண்ணும்போது நமக்கு ஒரு ரெகக்னைசேஷன் கிடைக்குது. நம்மளோட பதிவுகளை இவ்வளோ பேர் பார்க்குறாங்க அப்படின்னு தெரியும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. வந்து நல்லா பேசுகிறாங்க. அவங்க பொண்ணுகளெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க. அதே திருமணத்தில் நான் சாப்பிட போகிறேன். அங்கே ராதாமாவை மீட் பண்ணேன். அவங்க அப்படி தான் பார்த்ததும் ஒரு 2-3 ஒரு செகண்ட் பார்த்ததுமே கண்டுபிடிச்சிட்டாங்க. வந்துட்டு, அம்மா நீங்கள் நித்யாம்மா யூடியூப் போட்டிருக்கு, யூடியூப்பில் வருவீங்க அப்படின்னு சொல்லி பேசினாங்க. ஆமாம்மான்னு சொன்னேன். நான் சாப்பிட்ருக்கேன். அதே கையோடைய ஃபோட்டோவும் அவங்க கிளம்புறாங்க, அப்போ டைம் ஆகிடும்னு சொல்லிட்டு ஃபோட்டோவும் எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த அனுபவம். மீட் பண்ணதும் வந்து எல்லோரும் அம்மா அப்படின்னு சொல்லி அவ்வளோ நம்ம மேலே அவ்வளோ ஒரு பிரியம் வச்சு பேசுறது, இதெல்லாம் கிடைக்க நிஜமாகவே கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு தான் நினச்சேன். பல இடங்களில் பல விஷயங்கள், வசதியோ அதெல்லாம் எதுவுமே யாருக்கும் தேவைப்படலை. அவங்களுக்கு ஒருத்தர் பிடிச்சி போயிடுச்சு அப்படிங்கிறப்போ அவங்க அவ்வளோ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் காட்டுறாங்க, அவ்வளோ மரியாதையாக நம்மளை நடத்துகிறாங்க. உங்களை மீட் பண்ணணுன்னு நினச்சோம், அப்படியே ஒரு பல காலம் பழகுன ஒரு ஃப்ரெண்டு மாதிரி வந்து பக்கத்தில் உட்காந்து பேசுகிறாங்க. இதெல்லாமே வந்து இந்த யூடியூப்னால தான் எனக்கு கிடைச்சது. கடவுளோட அனுகிரகம் தான் எனக்கு இவங்கெல்லாம் கிடைச்சது அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஏதோ ஒன்று நம்ம வாழ்க்கையில் நம்ம ஒன்று சாதிச்சிருக்கோம் அப்படிங்கிற ஒரு திருப்தியை கொடுக்குது இவங்கெல்லாம் வந்து நம்ம கூட பேசும்போது. எனக்கு இந்த மாதிரி எல்லா ஊர்லேயும் எனக்கு சகோதரிகள் இருப்பீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது எனக்கு. எங்கே வந்தாலும் உங்களையெல்லாம் மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அதே போல் ஃப்ரெண்ட்ஸ், ஜாதகம் பார்க்குறப்போ சொல்லுவாங்க, அந்த ஊர் சொல்லுவாங்க, நாங்கள் இந்த ஊர்மா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஊருக்கு வந்தால் வாங்கம்மான்னு சொல்லுவாங்க. நான் அப்போ தான் சொல்லுவேன், அம்மா சிதம்பரம், இப்போதாம்மா சிதம்பரம் வந்துட்டு வந்தேன், இப்போதாம்மா திருச்சி வந்தேன், இப்போதாம்மா பாண்டிச்சேரி வந்துட்டு வந்தேன், சென்னை வந்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறப்போ, அச்சோ மீட் பண்ணாமல் விட்டுட்டோமேம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாருக்குமே பார்க்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம்லாம் வருது. எனக்கும் உங்கள் எல்லாத்தையுமே பார்க்கணுங்கிற ஆசை இருக்குது. கண்டிப்பாக ஏதோ ஒரு நாள் நம்ம மீட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.